ஹலோ ஆர்டிசன்ஸ், இன்றைக்கி பார்ட் 3 ஆஃப் த டுட்டோரியல் வீடியோவில் இருக்கும். அதாவது நம்ம எப்படி கேரிகேச்சரை ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி வரைகிறதுங்கிற சீரீஸில் இன்றைக்கி பார்ட் 3ல் யாரை வரைய போகிறோன்னு எனக்கு ஐடியா இல்லை. நம்ம எர்த்ஸ் வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு ரேண்டம் பிக்கை எடுத்து நம்ம வரைவோம். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஒரு ரேண்டம் லேடியை எடுத்து நம்ம சிசல் மார்க்கரில் எப்படி வரைகிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதிலே உங்களுக்கு அதை எப்படி எக்ஸக்ரேட் பண்ணி வரையுங்கிற எல்லா டீட்டெயில்டான வீடியோவும் சொல்லி கொடுத்துருந்தேன். பார்ட் 2ல் நம்ம எப்படி ஒரு நார்மலான ஒரு கிராஃபைட் பென்சிலை வச்சு எப்படி கேரிகேச்சர் பண்ணுறதுன்னு ஹியூ ஜாக்மேன் உல்வரீனை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ டுட்டோரியல் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 2 வீடியோவுமே நீங்கள் பார்க்காம பார்ட் 3 பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பார்ட் 3ல் நம்ம அட்வான்ஸ்டாக நம்ம எங்கேப்பாது இந்த ஷெட்லர் பென்சிலை வச்சு நம்ம எப்படி ரொம்ப எக்ஸக்ரேட்டடான ஒரு சூப்பரான ஒரு கேரிகேச்சரை வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸை நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணலாம் வாங்க. எர்த்ஸ் வேர்ல்டு. ஓகே காய்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளோட போர்ட்ரேட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு போர்ட்ரேட்டை எடுத்து சூப்பராக நம்ம ஒரு கேரிகேச்சர் பண்ணுவோம். நான் எல்லா ஃபேஸை பார்த்தாலுமே வரைகிறதுன்னு தோணுது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் இந்த ஃபேஸை எடுத்துக்கிறேன். பியர்ட் மேன் என்ன மாதிரியே நான் லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன்ல அந்த மாதிரியே முடி வச்சுருக்காரு. ஸோ அதை நம்ம எடுத்து பக்காவாக கேரிகேச்சரை பண்ணுவோம். ஸோ அதிலேருந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் உங்களுக்காக ப்ரோக்ரியேட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்ப்பேன், இந்த இருக்கார். ரொம்ப யூனிக்காக இருக்குது அவரோட ஃபேஸு. நம்ம வரையும் போது இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் யூனிக்கான ஃபேஸாக எடுத்து வரைங்க, உங்களுக்கு அது மஜாவாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஸோ இவரோட ஃபேஸை வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் ஒரு பேசிக் ஷேப் தான் தெரியுது. அது என்னென்னா ட்ரையாங்கிள். அது எங்கே தெரியுதுன்னா, ஓவராலாக அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ப்ரெடாமினண்ட்டாக அவரோட ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள், ஒரு சமோசா மாதிரி இருக்குல்ல அந்த ஓவரால் ஷேப். ஸோ இந்த சமோசாவை தான் நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சமோசாக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஓகேவா? அந்த ரெக்டாங்கிள்குள்ளே 2 ஸ்கொயர் இருக்குது. இது ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்குல்ல கைஸ். இந்த ஃபோட்டோக்குள்ளே எத்தனை பேசிக் ஷேப்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வாய் பாருங்கள், இது ஒரு ஓவல் இருக்குது. இந்த மூக்கை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஓவல் இருக்குது, இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே பாதி ஸ்கொயரு ஏதோ சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசோலேட்டல் ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ஐசோலேட்டல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நம்ம ஃபேஸை எவ்வளோ ஈஸியாக பேசிக் ஷேப் காம்போனன்ட்ஸில் பிரிக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால் சூப்பரான ஒரு போர்ட்ரேட்டோ கேரிகேச்சரையோ வரைய முடியும். இதை நான் திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டையோ பர்சனையோ பர்சீவ் பண்ணும்போது ஒரு பேசிக் ஷேப்ஸ்குள்ளே நம்ம அதுக்குள்ளே அடக்கணும். அப்படி அடக்கும்போது நம்மளால் ஈஸியாக பயங்கரமாக நம்மளால் ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ இந்த தலையோட நெத்தியை பாருங்களேன், உங்களுக்கு அங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சீக் ஏரியா பாருங்கள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே பாருங்கள் ஒரு சின்ன ஸ்கொயர். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் ஒரு பர்சனை அப்சர்வ் பண்ணுவீங்களா போர்ட்ரேட் வரையும் போகுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு பார்த்தோன்னே இவ்வளோ ஷேப்ஸ் அந்த ஃபேஸில் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இதை அப்படியே நான் எக்ஸக்ரேட் பண்ணி இதில் பேசிக் ஷேப்ஸாக பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக லூமிஸ் மெத்தடில் வரைவாங்க. ஸோ பார்த்தே மெஷர் பண்ணி வரைகிறதெல்லாம் வரைவாங்க. ஸோ நான் அப்படி எதுவுமே இல்லாமல் பேசிக் ஷேப்ஸை வச்சு உங்களுக்கு வரைய சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ இந்த ஓவரால் இந்த பேப்பருக்குள்ளே இந்த கேரிகேச்சர் எவ்வளோ அளவுக்கு வரப்போகுதுங்கிறது தான் கம்போசிஷன். அந்த கம்போசிஷன் நான் போடுறேன். ஸோ இதுதான் அவரோட அந்த சமோசா ட்ரையாங்கிள். ஸோ வீடியோ முன்னாடி தான் சமோசா சாப்பிட்டேன், அதனால் அவர் வந்துட்டு வர்றாரு மண்டைக்குள்ளே. ஸோ இந்த சமோசா ட்ரையாங்கிளை இதுக்குள்ளே தான் அந்த ஃபேஸ் வரைய போகுது. இந்த ஃபேஸ் பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள். அதுக்கு முன்னாடி இந்த முகம் ஒரு ரெக்டாங்கிளில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை நான் ரெக்டாங்கிளில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே இந்த செமி சர்க்கிள்குள்ளே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒரு சின்ன ஸ்கொயராக போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம் பாருங்கள், மீடியன் பிரிக்கணும். மீடியன் என்ன அப்படின்னா,
அது வந்து நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பிரிச்சுருங்க. அதை பிரிச்சுட்டு முதல்ல அந்த கோடை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இது நார்மலான ஒரு 2B பென்சில் தான். ஸோ இந்த 2B பென்சிலில் வந்து நான் மைல்டராக வந்து ஸ்லைட்டாக வந்து ரஃப்டாக ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேராக நம்ம வந்து இந்த ஷெட்லர் பென்சிலில் கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஸ்கொயர் போட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி 2 ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் 2 கூலர்ஸ் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுமே வந்து 2 சர்க்கிள். அதுக்கு கீழே வந்து ஒரு ஓவல் இருக்குது, அதுக்கு கீழே வந்து 2 சர்க்கிள் இருக்குது. இந்த ஓவலை நான் எக்ஸக்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். மேலே இருக்கிற ஸ்கொயர், மேலே வந்து ஒரு செமி சர்க்கிள், அதுக்கு மேலே வந்து 2 சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து இந்த 2 சர்க்கிள் ஓவல் மாதிரியான சர்க்கிளில் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 2 ட்ரையாங்கிள், கரெக்டாக இங்கே 2 ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்கிள். இது சின்ன வயசில் சுட்டி டிவியில் கிரிக்கல்ஸ் டைம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்குது. இது கீழே பாருங்கள், இந்த வாய்க்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, ஸ்பேஸ், அது எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. அது கீழே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அவரோட அந்த சின் ஏரியா. இந்த சைடு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே தாடி தான். அது கீழே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, ஐசோலேட்டல் ட்ரையாங்கிள், அது கீழே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ இவரோட முடி பாருங்கள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இது இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைட்டாக வருது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் இங்கே வருதுக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா. இங்கே லைட்டாக வருது பார்த்தீங்களா இந்த இடம், இந்த இடத்த நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேசிக் ஷேப்பை வச்சு நம்மளை அவரோட ஃபேஸ் அப்படியே பக்காவாக கொண்டு வந்துட்டோம். இதை அழகாக வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸக்ரேட் பண்ணி வரைஞ்சோம்னா நமக்கு வந்து கேரிகேச்சர் பக்காவாக ரெடி ஆகிடுங்க. இப்போ எக்ஸக்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கிட்ட இருந்து போவோம். ஸோ இந்த பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து ஒரு 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 பிக்சரை வந்து நம்ம போர்ட்ரேட்டாக வரைகிறோமோ கேரிகேச்சராக வரைகிறோமோ எப்படி வரைஞ்சாலுமே அதை வந்து பேசிக் ஷேப்ஸை பிரித்து வரையும் போது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இதை நான் மறைச்சிட்டு, இல்லைனா உங்களுக்காக நான் வந்து இதை வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது எதுக்குள்ளே நான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்ட போயிட்டேன், ஷேட் பண்ணும்போது எனக்கு அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் வேணும்ல, அதனால் இதை பண்ணிக்கிட்டேன். சர்க்கிள், அழகாக இருக்குது. அந்த ஒரு ஃபீச்சரையும் நம்ம வந்து அப்படியே ரசித்து வரையும் போது பக்காவாக இருக்குது, பக்காவாக வரும் அந்த ஒர்க்குமே. இதுக்குள்ளே ஒரு கண் இருக்குது பாருங்கள், அந்த கண் இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன மீடியம் லைன் போட்டுக்கிறேன். மாற்றி வரையக்கூடாதுல்ல, சிரிக்கிற மாதிரி சின்னதாக. இந்த கண்ணுக்கு ஒரு சுருக்கம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம போடுற அந்த ஐப்ரோ போட்டாச்சு. இது நல்லா திக்கான ஐப்ரோ இருக்குது அவருக்கு, அதை அப்படியே போட்டுருவோம். இந்த கண்ணுக்கு இங்கேருந்தே வந்து அந்த இது வருது, அந்த சுருக்கம், ஆனால் அதை நம்ம எக்ஸக்ரேட் பண்ணி இப்படி போட்டிருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த கீழே பாருங்கள், அந்த மூக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இந்த துவாரங்கள் நாஸ்ட்ரல்ஸை வந்து சர்க்கிள் மாதிரி 2 போட்டுக்கலாம். அதில் வந்து அப்படியே நம்ம ஷேட் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மூக்கு இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த 2 சர்க்கிளையும் டார்க் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேயும் நம்ம ஷேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சுருக்கத்தையும், அதாவது இது இங்கே பின்னாடி வருது, அதை விட மூக்கு இப்படி பெருசாக இருக்குங்கிற மாதிரி இதில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இது கொஞ்சம் இந்த இடம் வந்து இங்கே நான் போட்டிருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். அதனால் இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். அதே மாதிரியே இதையும் கீழே இறக்கணும், அப்புறம் அந்த ஸ்கொயரையும் கீழே இறக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வாய்க்கு பதிலாக இங்கே நான் போடுறேன். இங்கே இடம் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்குது, அதை நான் வந்து கம்போஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம், ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். வாய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதில் வந்து 2 ஒரு பல்லுக்கிட்ட இருக்கிற அந்த ஓட்டை இதெல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த தெரியுது உங்களுக்கு.
ஸோ இதை வந்து அழகாக நம்ம வந்து இதில் கேப்சர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை எப்போவுமே வரையும் போது நமக்குமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்க ஃபீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குல்ல. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலுமே ஒருத்தரோட முகமுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தனித்துவம் மிக்கதாக இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை வந்து அழகுபடுத்துகிறோம், மாடிஃபை பண்ணுறோன்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணி அழகாக வந்து, ஏன்னா எல்லாருமே அழகு தானே, அது எதுக்கு தனித்தனியாக இந்த ஃபீச்சர் இருந்தால் தான் அழகுன்னு நம்ம எதுக்கு பிரித்து பார்க்கணும்ல. ஸோ பாருங்கள் பக்காவாக இருக்குது. இப்போ வந்து அந்த தாடி இருக்கிற இடத்த வந்து லைட்டாக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பக்காவாக வந்திருக்கு. 1 மினிட் கேமரா செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இந்த சைடு அதே மாதிரியே கண்ணாடியை வந்து போட்டுக்கலாம். இந்த கண்ணும் அதே மாதிரி இந்த ஐலைன் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே அவர் கூலர்ஸ் போட்டுமே கண்ணை ரொம்ப சுருக்கி பார்க்குறாருங்க, ஏன்னு தெரில. ஸோ அதை வந்து போக போக போர்ட்ரேட் மாதிரி வந்துடும் போல். இன்னும் எக்ஸக்ரேட் பண்ணணும் போலையே. என்ன பண்ணலாம், நெத்தியை வந்து பண்ணுவோமா, நெத்தியை வந்து பண்ணி இதை வந்து இப்படி பண்ணிடுவோம். ஏன்னா வரைகிறது அப்படியே போர்ட்ரேட் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது. ஒருவேளை கேரிகேச்சர் வரைஞ்சி அதுவுமே அதே மாதிரி தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு. இந்த நெத்தியில் இருக்கிற சுருக்கங்கள் பாருங்கள். இங்கே மீடியனில் ஒரு சுருக்கம் வருது. ஸோ பக்காவாக இருக்குது. இந்த இவரோட ஃபேஸை நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது எப்போவுமே இந்த வயசானவங்களோட ஃபேஸெல்லாம் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அதில் இருக்கிற விங்கிள் சுருக்கங்கள்லாம் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக வரைகிறதுக்கு, நம்ம அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த தாடி வந்து எப்படி வருதுன்ட்டு. இதில் வந்து எல்லாமே நெகட்டிவ் ஷேடிங்கில் தான் கொடுக்கணும் போல். இங்கே இருக்கிற அந்த ஸ்கொயரை விட இது பெருசாக இருக்குது கைஸ், அதனால் கொஞ்சம் எக்ஸக்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாமே ஒயிட் பியர்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி இவரோட முடி இருக்குது. அது என்ன டைரக்ஷனில் போகுதுங்கிறத மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து ஷேடிங் பண்ணணும். ஆனால் அந்த சமோசா ஷேப்பை மறந்துடாதீங்க கைஸ், அதுதான் முக்கியம். ஸோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு 30% ஆஃப் த பென்சில் கேரிகேச்சர் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஓவராலாக நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தையும் பார்த்து ஷேட் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து அவரோட அந்த இது சென்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஐப்ரோவை மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஓகே, இங்கே ஐப்ரோ போட்டாச்சு. இங்கே அந்த புள்ளியெல்லாம் வைப்போம். ஒரு கேரக்டரும் எவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பாருங்க. போர்ட்ரேட் வரையும் போது கூட நம்ம அதில் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா வந்து அதே ப்ரொப்போர்ஷனில் நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அதில் என்ன ப்ரொப்போர்ஷனில் இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே கொடுக்கணும். கேரிகேச்சரில் நம்ம அப்படி கிடையாது. எக்ஸக்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஜாலியாக வரையலாம். அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து மைல்டாக ஒரு ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவாக நம்ம பென்சிலில் வந்து எரேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பியர்டை வந்து காட்டுவோம். ஸோ எங்கே வந்து பிளாக்காக இருக்கோ அங்கே மட்டும் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது 12B சொல்லியிருந்தேன்ல, இது 8Bன்னு நினைக்கிறேங்க ஷெட்லரோடது.
8B. நான் வந்து ஷெட்லர்லாம் பென்சில்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பென்சில். ஏன்னா நான் ஷெட்லரில் இது வரைக்கும் போர்ட்ரேட்லாம் பெருசாக பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு பென்சில் 80 ரூபீஸ் 90 ரூபீஸ் இருந்தால் யார் வாங்குவா சொல்லுங்கள்? ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. நான் ஆர்ட்டையே ப்ராப்பராக சரியாக கற்றுக்காதவன் தான். அப்படியே காலப்போக்கில் அப்படியே போகிற போக்கில் ஒரு இதுவாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் இது எல்லாமே. எப்போவுமே நான் வந்து போர்ட்ரேட்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறதுமே கேம்லின் பென்சிலில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணது. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு போர்ட்ரேட்டு 50 ரூபீஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்து பென்சிலே 80 ரூபாய்க்கு வாங்கினா தாங்காது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் வந்து இதுதான் பண்ணிகிட்ருந்தேன். காது பாருங்கள், இங்கே லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐப்ரோவுக்கும் நோஸ்க்கும் நடுவில் தான் காது வரும்ன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. கொஞ்சம் வந்து கீழே இருக்குது. இதை வந்து பெருசாக போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த போர்ஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு போர்ஷன் வருது, அது கீழே இருக்கிற இந்த வீடியோ. ஓகே, இப்போ இங்கே ஃபுல்லாக அந்த முடி வருது. இந்த போர்ஷனை சொல்கிறேன் காய்ஸ், வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஷேடிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து இல்லை ஒயிட் பியர்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த நெகட்டிவ் ஷேடிங்னா ஃபஸ்ட்டு பிளாக்கை அடிச்சுட்டு அப்புறம் வந்து எரேசரை வச்சு அழித்து அதில் மூலமாக ஒயிட்டில் நம்ம வரைஞ்ச மாதிரி கொடுக்கறது தான் இந்த நெகட்டிவ் ஷேடிங்கு. அதையும் நான் வந்து பண்ணுறதுக்கு வந்து கிராஜுவலாக வந்து ஹேட்சிங்கில் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சருக்கு வந்து அந்த பியர்டு எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவுக்கு வந்து நான் சின்னதாக லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை விட இந்த இடம்லாம் பாருங்கள் பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஹேர் போடுறதே வந்து ஒரு சூப்பரான விஷயம், ஜாலியாக இருக்கும். எனக்கு நான் ஸ்கூல் டைமில் வந்து இந்த பால்ஸ்ரீக்கு செலக்ட் ஆகி டெல்லிக்கு ஒரு காம்படிஷன் போகும்போது அல்ஃபோன்ஸ்னு ஒரு சார் வந்து எனக்கு வந்து டீச் பண்ணார் இது ஹேர் எப்படி போடணுன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் இந்த ஓவரால் ப்ராசஸுமே. இதில் கரெக்டான லைட்டை நான் விடலை, அப்படியே வந்து முதல்ல ஷேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கொடுத்துக்கலாம் அதை. ஸோ இதில் ஹேர் கொடுக்கும்போது மட்டும் எந்த டைரெக்ஷனில் போகுது, எங்கே அதிகமான டார்க் அண்ட் லைட் இருக்குங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த காது கிட்ட வந்து இப்படி ஒரு ஃப்ளோ வருது. இந்த ஃப்ளோவிலேருந்து இந்த முடி இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃப்ளோ, அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃப்ளோ. ஸோ இந்த கேர்வியான அந்த ஃப்ளோவே பாருங்க செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முடி எல்லாமே எந்தெந்த டைரெக்ஷனில் போகுதோ அதை அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பொறுமையாக பண்ணணும். அதை நான் வந்து டைம் லேப்ஸில் உங்களுக்கு நான் வந்து என்ன ப்ராசஸ்ங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்ன ஃப்ளோவில் இருக்குங்கிறத நான் இப்படி போட்டுக்கிறேன். இந்த முழு ஹேரை இப்படி போகுது. தலைவரோட இங்கே இருக்குது இந்த நெக்கில் இந்த பனியன், அப்புறம் அவர் போட்டிருக்கிற அந்த டாலர் அந்த செய் அதில் இருக்கிறது, இந்த சைடில் இருக்கிறவரோட கை எல்லாமே போட்டாச்சு. அதில் வந்து ஹர்டாவா இதை எழுதியிருக்கு, அதையும் நம்ம வரைஞ்சிருவோம். இவ்வளோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிவிடுவோம். ஒரு நிமிடம். அருமை என்று தான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸை வந்து இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகே guys, ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம இந்த பண்ண கேரிகேச்சரோட விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கிராஃபைட் பென்சிலில் வந்து கேரிகேச்சர் பண்ணும்போது எப்படி அந்த ஃபேஸை வந்து பேசிக் ஷேப்ஸாக பிரித்து பார்க்குறது, அதை பிரித்து அதை வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்தையும் அழகழகாக எக்ஸக்ரேட் பண்ணி வரைகிறதன் மூலமாக நம்மளால் அமேசிங்கான சூப்பரான ஒரு கேரிகேச்சரை ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு வந்து
அடுத்து வேறு என்ன ஒரு டூல், புதுசான ஒரு டூலில் கேரிகேச்சர் பண்ணுறதுன்றதையும் நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி சின்ன சின்ன விஷயங்களை நான் டீட்டெயில் பண்ணேங்கிற ஓவரால் டைம் லாப்ஸ் வீடியோ தான் இது. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நான் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேங்கிறதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வேறு யாரை நம்ம வந்து வரைஞ்சி கேரிகேச்சர் டுட்டோரியலாக அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைம் லேப்ஸ் தான். ஓடட்டும் சுரேஷ் வீடியோ. ஒரு பேப்பர் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஷேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கை கீழே வந்து நம்ம வரைகிற அந்த பென்சில் வந்து அழுக்காகும். அதை வந்து கீழே நம்ம பேப்பரில் படாமல் இருக்கணும்னா கீழே ஒரு சின்னதாக ஷீட் வச்சுக்கணும். ஸோ நான் அதை ஷீட் வச்சு உங்களுக்கு நான் ஷேட் பண்ணுறேன். கையெல்லாம் கரெக்டாக அழுக்காகிவிட்டது, ஐயையோ என்ன செய்ய, நான் என்ன செய்ய. காய்ஸ், இது வந்து இன்னும் வேகமாக போகும் போல். இதை நான் பொறுமையாக உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி எப்படி அவுட்புட் வந்திருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஏன்னா இதை இன்னும் நான் ஒரு 3 hours இதை ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பயங்கரமான அவுட்புட்டாக நான் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்து இன்னும் 2 பார்ட் இருக்குது. இதுலேயே வேறு என்ன டூல்ஸை வச்சு சூப்பராக பேசிக்கான ஈஸியாக ஒரு கேரிகேச்சர் எப்படி பண்ணலான்றது. பாய்.